வழிகளை குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். 3 காரியம் பார்த்தோம். முதலாவது என்னன்னா, அதாவது இயேசுவை பின்பற்றி ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை பார்த்துருச்சுன்னா நம்முடைய பிரச்சனைகளை சொல்லணும். யாரை சொல்லணும்? ஊழியக்காரர் 2 விதமா இருக்காங்க. இயேசுவை பின்பற்றி ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு கூட்டம், இன்னொரு இயேசுவை பின்பற்றாமல் ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம். அப்ப இயேசுவை பின்பற்றி ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்கார இடத்துல போய் உங்க பிரச்சனைகளை சொல்லும் பொழுது இயேசுவே அவர் மூலமா உங்களுக்கு ஆலோசனை சொல்லி பிரச்சனைகளை மாறுவதற்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுப்பார்கள். எந்த ஊழியக்காரத்தை போனோம்? இயேசுவை பின்பற்றி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் தான் போனோம். அதுக்கு என்ன, எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஏழைகளை நேசிக்கணும், ஏழைகளிடத்திலே அன்பா இருக்கணும், ஏழைகளை நேசிக்கணும். அவங்கதான் இயேசுவை பின்பற்றுகிற ஊழியக்காரங்க. இயேசு அதாவது ஏழைகளை, பணக்காரர்களை நேசித்து ஏழைகளை அற்பமா நினைக்கிறது, ஏழைகளை தள்ளுகிறது, இதெல்லாம் ஒரு உண்மையான இயேசுவை பின்பற்றுகிற ஊழியக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட தகுதி இருக்காது. ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, சபை, ஒரு சபைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சபையை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார். என்ன செய்யறாங்கன்னா, 2 பேர் வராங்களாம். யாரு? பணக்காரனும் சபைக்குள்ளே வருகிறார், ஏழையும் வரானாம். 2 பேர் வரும் பொழுது, அதாவது ஏழைக்கு உட்காருவதற்கு நல்ல ஒரு சேலம், ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. யார் உட்கார்றதுக்கு? ஏழை உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அந்த சமயத்துல ஒரு பணக்காரர் உள்ள வரும் பொழுது உடனே அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏழை விசுவாசிய எழுந்துக்க சொல்லி அந்த பணக்கார விசுவாசியை உட்கார வைப்பாங்க. இது இயேசுவை பின்பற்றி செய்கிற ஊழியம் கிடையாது. இயேசுவிட பணக்காரரும் ஏழை ஒண்ணுதான். நல்லா காணிக்கை கொடுக்கிறவருக்கு ஒரு இடம், காணிக்கை கொடுக்காதவர்களுக்கு ஒரு இடம் இயேசு பார்ப்பதல்ல. அவர் காணிக்கையில விரும்பல. அவன் மன விருப்பத்தின்படி, உற்சாகத்தின்படி கொடுங்க, கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, அப்படிதான் அவரு சொல்லுகிறார். உன் இருதயத்தை கொடு. வேற எதுவுமே ஆண்டவர் கேட்கவில்லை. ஆனா இன்றைக்கு ஊழியம் இப்படியா இருக்கிறது. வசதி உள்ளவங்களுக்கு ஒரு காரியம், இல்லாதவங்களுக்கு ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா இயேசு இல்லாதவர்களை அதிகமாக வேதவசனம் சொல்லுகிறது. அதாவது ஏழைகளுக்கு செய்கிறவன் கர்த்தருக்கே என்ன செய்கிறான்? கடன் கொடுக்கிறான். அதனால ஏழைகளை விசாரித்து ஏழைகளுக்கு அன்பாய் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள் தான் யாரு? இயேசுவை பின்பற்றி ஊழியம் செய்கிறவர்கள். அதனால அந்த ஊழியக்கார இடத்துல போய் உங்க பிரச்சனை நீங்க சொன்னீங்கன்னா இயேசு அவரோடு கூட இருந்து உங்களுக்கு நல்ல அந்த பிரச்சனை மாறுவதற்கு உண்டான வழியை உண்டாக்கி தருவார்கள். அல்லேலூயா. அதனால முதலாவது அந்த காரியம் பார்ப்போம். இரண்டாவதாக யாராவது நினைவு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ரெண்டாவது உண்மையை பேசணும். என்ன பேசணும்? பொய் பேசக்கூடாது, பொய்யே வாயில வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு பொய் வாயில வரக்கூடாது. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பொய் என்றால் அது பிசாசு. பொய் பேசுறவங்க யாரு? பிசாசு தான். பொய்க்கு பிதா பிசாசு என்று வேதம் சொல்லுகிறதுனால அப்ப பொய் பேசுறவங்க பிசாசுடைய பிள்ளைகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் அங்க சும்மா ஏதோ சூழ்நிலை நான் சொல்லிட்டேன் வச்சுட்டேன் இப்படிலாம் காரணம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பொய்யான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் பிசாசுக்கு பிள்ளைகளா தான் இருக்கிறோம். பிசாசை தான் நம்ம வணங்குகிறோம். அதுதான் அர்த்தம். பொய்யான வாழ்க்கை நாம் வாழக்கூடாது, பொய் பேசவும் கூடாது, பொய்யான வாழ்க்கை வாழவும் கூடாது. அப்படி இருந்தால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும், நம்முடைய பிரச்சனைகள் மாறும் என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். அல்லேலூயா. அதே போல சாட்சியாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். அக்கம் பக்கத்துல, அதுவும் மெயினா எங்க இருக்கணும்? அக்கம் பக்கத்துல உள்ளவர்களிடத்துல சாட்சியா இருக்கணும். ஏதோ 3வது மனுஷன் இடத்துல, உன் குடும்பத்துல நீ எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்க வேண்டும். அதே போல அக்கம் பக்கத்துல இருக்கிற மனிதன் இடத்துல சாட்சியாக வாழணும். அக்கம் பக்கத்துல போய் கேட்டா
எப்படி கேட்டாலும் உங்களை பார்த்து அவங்க நல்லவங்க, நல்ல குணம் அப்படின்னு சொல்லணும். நம்ம முன்னாடி பிடிக்காம வேணா பேசலாம், ஆனா இன்னொருத்தர் வந்து கேட்கும்போது அவங்க நல்லவங்க தான் சொல்லுவாங்க, நம்ம நல்லதா இருந்தா. இதுதான் உண்மை. அதனால அக்கம் பக்கத்துல நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். குடும்பத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். சாட்சி மிக அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாட்சி உள்ள வாழ்க்கை. நம்ம எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். நீ இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்திருக்க அதனால பரலோகத்துக்கு வா, சொர்க்கத்துக்கு வான்னு கூட்ட மாட்டார். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே சொர்க்கத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போவார். அதனால சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அடுத்த வார்த்தையை பார்த்தோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை சுருக்கமாய் பார்த்து கொண்டு கடந்து போகிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. 3:4. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம், பக்கம் 469. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்கார இடத்துல எல்லா இடத்திலும் கேட்டு வாங்கிதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. 4வது வசனம் கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லுமா, உள்ளே போய் உன் பிள்ளையுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி. அல்லேலூயா. போதுமா? அல்லேலூயா. 4வதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் 3 காரியங்களை ஏற்கனவே கடந்த வாரத்துல பார்த்தோம். இன்றைக்கு 4வது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குன்னா 4வது நாம் செய்ய வேண்டிய காரியம்னா, உள்ளே போய் கதவை என்ன செய்யணுமா? பாத்திரங்களா வாங்கிட்டு உள்ள போய் என்ன செய்யணுமா? கதவை பூட்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தார். என்ன ஜெபம் சொல்லி கொடுத்தார்? பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அதுக்கு முந்தின ஒரு வசனம் இருக்கு. அதான் நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? நீயோ உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அப்போ உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை போட்டாங்க ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருந்தா நாம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம இருக்க கூடாது. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ணணும். ஏற்கனவே கடந்த வாரத்துக்கு முதல் நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஜெபம் பண்ண வேண்டும். எப்படிலாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நாம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அதுவும் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்லா கவனிக்கணும். அதாவது அறை வீடு என்பது நம்முடைய இருதயம். இருதயம் என்னது? அறை வீடு. அறை வீடு என்னது? இருதயம். அப்ப இந்த இருதயத்துல நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதான் இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா, நாம் மனவிட்டு என்ன செய்யணும்? ஆண்டவர் இடத்துல பேசணும். எப்படி? மனவிட்டு பேசணும். ஏதோ கடமைக்கு செய்யக்கூடாது, கடமைக்கு ஜெபம் பண்ண கூடாது. இந்த ஆலயம் இருக்கு, இந்த ஆலயத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இது என்னது? இது என்ன வீடு? ஜெப வீடு. இங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் பண்றதுக்கு தான் இந்த வீடு. அப்ப இங்க வந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அது எப்படி ஜெபம் பண்ணா? மனவிட்டு ஜெபம் பண்ணணும். சும்மா ஏதோ கடமைக்கு இந்த வீட்டுக்கு எதுக்கு வரணும்? ஜெபம் பண்ண வர கடமைக்கு வரக்கூடாது. ஐயோ வாரானா, ஐயோ 11 மணிக்கு சர்ச்சைக்கு போடுவேன் அப்படி கடமைக்கெல்லாம் வரக்கூடாது. கடமைக்கு வந்து பண்ணா அது ஒரு பிரோஜனம் கிடையாது. அவ்வளவு தூரத்துல இருந்து வராரு, தூரமா இருந்து வராரு, அதனால நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காது, நான் போவேன்னு சொன்னா வரக்கூடாது. அப்படி வந்தா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்ப உங்களுக்கு நீங்க இங்க எதுக்கு வரணும்? கடமைக்காக வரக்கூடாது. கடமையோடு பண்ணுகிற ஜபம் ஒரு நாளும் அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்காது. காலையில எழும்பி ஜபம் பண்ணணும்,
இப்படி கடமைக்காக ஜெபம் பண்றது. இப்படி கடமைக்காக ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க 10 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, கடமைக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் கிடையாது. ஒரு நிமிஷம் பண்ணாலும் மனது திறந்து இருந்துங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. அண்ணால் ஜெபம் பண்ண போனார். யாரு? அண்ணால். அண்ணால் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நல்லா மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று வேதம் சொல்லுது. நல்லா கண்ணீரை ஊற்றி தண்ணியா ஓடுது. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. வாய் மட்டும் புலம்புது. வாய்க்குள்ள நல்லா புலம்புது. அப்போ அதை பார்க்கிற அந்த ஊழியக்காரன் யாரு? ஏலி. பார்க்கிற ஊழியக்காரன் என்ன சொன்னாரு? அவன் குடித்து வெறித்து இருக்கா. எப்படி இருக்கா? குடிச்சிருக்கான். ஹல்லேலூயா. எப்படி இருக்கா? குடிச்சிருக்கான். அவன் மனவிட்டு அழுகுறா. அவளுடைய பாரத்துல மனவிட்டு கர்த்தரிடத்துல அழுகுறா. ஆனா இவருக்கு எப்படி தெரியுது? குடிச்சிருக்கா. ஹல்லேலூயா. அதனால அவன் மனவிட்டு தன்னுடைய தனக்கு இருந்த பிரச்சனைகளை அவன் மனவிட்டு அழுதாள். மனவிட்டு ஆண்டவரிடத்தில் சொன்னான். கடமைக்காக சொல்லல. அவளுக்கு இருக்கிற அவமானம், நிந்தை எல்லாவற்றையும் மனசுக்குள்ள வச்சு அந்த மனம் விட்டு அழுகிறார். அதை அழுகிறத பார்த்த அந்த ஊழியக்காரன் குடிச்சிருக்கா, அதனாலதான் இப்படி பிரார்த்தா, இப்படி பழம்புறா அப்படின்னு அந்த ஊழியக்காரன் பார்த்து சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஜெபம் பண்றோம். இன்னைக்கு ஜெபம் எப்படி இருக்குன்னா, கடமைக்கு ஜெபம் பண்றோம். கடமைக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. மனவிட்டு பேசுங்க. அதான் உண்மையான ஜெபம். மனவிட்டு மனம் திறந்து பேசுகிறதா உண்மையான ஜெபம். மனம் திறக்காமல் ஏதோ கடமைக்கு அவங்க ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. மனம் திறந்து மனம் விட்டு நாம் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இந்த இருதயம் நல்லா கவனிக்கணும். இந்த இருதயம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? ஆனா இந்த இருதயத்தை நாம் என்ன செய்றோம்? எங்கெல்லாமோ கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இது கொடுத்துட்டா எப்படி மனம் விட்டு ஜெபம் பண்ண முடியும்? கணவனுக்கு கொஞ்சம், பிள்ளைகளுக்கு கொஞ்சம், மனைவிக்கு கொஞ்சம், அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம், இப்படி பிச்சு இருதயத்தை பிச்சு கொடுத்துட்டோம். ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. அப்ப முழு இருதயமும் ஆண்டவருக்கு சொந்தம். இந்த முழு இருதயத்தையும் ஒப்பு கொடுத்து பண்றதுன்னா மனம் விட்டு பேசாதான் அர்த்தம். நம்ம ஆளாளுக்கு பிச்சு கொடுத்துட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்றோம். எப்படி கேட்கப்படும்? ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல யாருங்க பிள்ளைங்க அந்த வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க. அதாவது லவ் பண்றவங்க சொல்லுவாங்க, லவ் பண்ற பெண்ணை சொல்லுவாங்க, பையனை சொல்லுவாங்க. ஆனா கல்யாணம் பண்ணவங்க புருஷனை சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க. இருதயத்தை யாருக்கும் பங்கு விட்டு கொடுக்க கூடாது. மற்றதுல பங்கு போடுங்க, இருதயத்துல அன்புல பங்கு போடுங்க. அன்பை நல்லா கொடுங்க. இருதயத்தை யாருக்கும் கொடுக்காதுங்க. இருதயத்தை முழுமையாக நீங்க கொடுக்கிறீர்கள் என்றால் இதுக்கு அடுத்தது மனம் விட்டு பேசணும். ஆண்டவர் இடத்துல மனம் விட்டு பேசணும். கடமைக்காக பேசக்கூடாது. கடமைக்காக ஜபத்துக்கு வந்தோம் அப்படின்னா வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வரோம்? கடமைக்காக வரக்கூடாது. மனம் விட்டு மனம் திறந்து உற்சாகமா, வேதம் சொல்லுது, உற்சாகமா இருக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அண்ணால் அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ்வளவு பாடு, அவ்வளவு கஷ்டம். ஏன்னா அவளுக்கு பிள்ளையே இல்லை, பல வருஷமா பிள்ளை இல்லை. புருஷன் அதாவது அவனுக்கு 2 மனைவி. எத்தனை மனைவி? 2 மனைவி இருக்கு. ஆனாலும் இன்னொரு மனைவியை காட்டிலும் அண்ணாலதான் நேசிப்போம். குழந்தை இல்லாத அண்ணாலதான் அதிகமா நேசிப்போம். குழந்தை இருக்கிற அந்த மனைவிய கம்மியா தான் நேசிப்போம். ஆனா அண்ணாலையே அதிகமா நேசிப்போம். ஆனாலும் அவளுடைய வருத்தம், அவளுடைய கஷ்டம், அவளுடைய பிரச்சனைனா குழந்தை இல்லை. எத்தனை பேர் எப்படி பேசியிருப்பாங்க? இன்றைய காலகட்டத்தில் ஒண்ணுமே இல்லை. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆனாலே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க.
அது என்ன பேச்சு தெரியல. தேவையா இதெல்லாம் வந்து அதாவது பிள்ளைகள் கர்த்தராலும் சுதந்திரம் ஆண்டவர் எப்ப கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் வச்சிருப்பாரு. அந்த தீர்மானத்தின்படிதான் குழந்தை பாக்கியம். அந்த தீர்மானத்தின்படிதான் ஆண்டவர் எப்ப தீர்மானம் வச்சிருக்காரோ அப்பதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே உட்கார்ந்து கடை நினைச்சுறாங்க. அது கிறிஸ்தவங்க வேதத்தை படிச்சவங்க பேசுறாங்க. வேதத்தை படிச்சவங்க நினைச்சுறாங்க ஒண்ணு இல்லையா ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்பெல்லாம் எப்படி பேசியிருப்பாங்க? அவ்வளவு பேச்செல்லாம் கேட்கும்போது எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். அவ அந்த குடித்து வெறித்திருக்கிறார் என்ன அந்த ஊழியக்காரர் சொல்றாரு. சொல்றதெல்லாம் கேட்டு கேட்க அந்த அளவுக்கு அவன் ஜபிக்கிறான்னா அதுக்கு அந்த அளவுக்கு அவளுக்கு நிந்தை, அந்த அளவுக்கு அவமானம், அந்த அளவுக்கு அந்த மனசு கவலைப்பட்டிருக்கு. அந்த மனசு அந்த இருதயம் அந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவ்வளவு அழுக. தானா அழுக வராது. நல்லா யோசிச்சு பாருங்க. தானா அழுக வராது. மனசு உடைக்கப்பட்டதான் அழுக வரும். இருதயம் உடைக்கப்பட்டதான் அழுக வரும். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட பேசணும். நிறைய பேர் குடும்பத்துல அதாவது கணவனிடத்துல மனம் விட்டு பேசுறோம். நல்லா கவனிங்க. அதாவது கணவன் இடத்துல என்ன செய்யறோம்? மனம் விட்டு பேசுறோம். எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, என்ன அங்க கூட்டு போங்க, இங்க கூட்டு போங்க, மனம் விட்டு பேசுறோம். அதே போல அதாவது கணவன் மனைவி இடத்துல பேசுகிறான், பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேசுது. ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம மனம் விட்டு பேசுறோமா? இதுதான் உண்மையான ஜெபம். மனம் விட்டு பேசாம ஏதோ கடமைக்கு நாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினால் அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. காலையில எழுந்து நல்லா கவனிங்க. காலையில எழுந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. உற்சாகமா ஜெபம் பண்ணணும். உற்சாகமா நினைச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி உட்காரணும். இன்னொருத்தவங்க சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கூடாது. அது கட்டாய ஜெபமாயிரும். இன்னொருத்தவங்க சொல்லி ஜெபம் பண்ண கூடாது. அதே போல கடமைக்காக நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லிருக்காரு, அப்படிலாம் ஜெபம் பண்ண கூடாது. உற்சாகமா வரணும். ஜெபம் என்பது நமக்கு தானாய் உற்சாகமா என்ன செய்யணும்? வரணும். அதுதான் ஜெபம். அந்த ஜெபத்துல தான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அந்த ஜெபத்துக்கு தான் பதில் உண்டு. அதுதான் நீங்க முழு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஜெபிக்கிறது. அதனால உங்களுடைய இருதயத்தை கொடுப்பதுதான் இந்த 4வது காரியம். அல்லேலூயா. இருதயத்தை அப்படியே முழுமையாய் கொடுத்து ஆண்டவரிடத்துல மனவிட்டு பேசுறவே அதுதான் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு, உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரும். அது இல்லாம நீங்க மனவிட்டு வேற எங்கேயோ போய் பேசுறீங்கன்னா தீர்வு வராது. அல்லேலூயா. இப்ப ஒரு கடன் பிரச்சனை வச்சுக்கோங்க. கடன் பிரச்சனை இருக்கு. அந்த கடன் பிரச்சனையை மாறுவதற்கு ஒரு லோன் வாங்கினா பிரச்சனை சரியாயிரும். லோன் வாங்கினா இல்ல அந்த வட்டி கொடுத்த அவரை பார்த்தா சரியாயிரும் நினைக்கிறோம். நினைச்சு போய் வாங்குறோம். போய் லோன் வாங்குறோம், இல்ல வட்டிக்கு வாங்குறோம். நல்லா கவனிங்க. வட்டிக்கு வாங்குறோம், லோன் வாங்குறோம். பிரச்சனை முடிஞ்சிருமா? முடிஞ்சிருச்சா? முடியாது. ஏனென்றால் வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு லோன் வாங்குற என்ன தெரியுமா? குறிப்பிட்ட டயத்துல அவன் சொன்ன டயத்துல கொடுக்கணும்னா வீட்டுக்கு வந்து நிற்பான். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்து நின்று என்ன செய்வான்? உங்கள்ட்ட இருக்கிற பொருளோ ஏதோ ஒன்று பிடிக்கிட்டு போவான். சும்மா கிடையாது. பிரச்சனைக்கு பிரச்சனை பெருசாதான் ஆகும். ஆனா அதே இது ஆண்டவரிடத்துல வந்துட்டோம்னா மனவிட்டு உங்க பிரச்சனையை ஆண்டவரிடத்துல சொல்லிட்டீங்கன்னா தீர்வு வந்துடும். இது தீர்வு கிடைக்காது. கடனை வாங்கினா தீர்வு கிடைக்காது. லோன் வாங்கினாலும் தீர்வு கிடைக்காது. நம்ம நினைக்கிறோம் இதை இந்த கடனை வாங்கி சமாளிச்சிட்டோம், இந்த லோன் வாங்கி சமாளிப்பீங்க. ஆனா தீர்வு கிடையாது. அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அதை யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கடனை வாங்கிட்டு தற்கொலைப்படுறாங்க. லோனை வாங்கிட்டு வட்டிக்கு வாங்கிட்டு கூட இன்னைக்கு நேரா அது அதாவது வட்டிக்கு கொடுத்துட்டு வட்டிக்கு வாங்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அது கூட இன்னைக்கு பிரச்சனை கம்மியா இருக்கு. ஆனா லோனை வாங்கிட்டு
தற்கொலை பண்ணவங்க நிறைய இருக்காங்க. ஹல்லேலூயா. அதனால இதெல்லாம் நமக்கு தீர்வு கிடையாது. நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா நாம் என்ன சொன்னோம்? ஜெபம் பண்ணணும். இருதயமாகிய நம்முடைய இருதயத்தை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உற்சாகமாய் ஜெபம் பண்ணணும். கடமைக்கு ஜெபம் பண்ண கூடாது. கடமைக்கு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இது என்ன வீடு? ஜெப வீடு. இந்த வீட்டுக்கு கடமைக்கு வரக்கூடாது. அவர் கூப்பிட்டுட்டாரு, அந்த அக்கா கூப்பிட்டாங்க அப்படிலாம் வரக்கூடாது. வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை. நான் உங்களை வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். நான் உங்களை வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். நீங்க பாட்டு வாங்க. நீங்க வந்து எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பெருமையா இருக்கும். அவ்வளவுதான். ஆட்கள் நிறைய வர வர எனக்கு பெருமை. ஆனா உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுனா நீங்க எப்படி வரணும்? எனக்காக வரக்கூடாது, அவங்க கூப்பிட்டாங்கன்னா வரக்கூடாது, நீங்களா வரணும். இதுதான் ஜெப வீடு. இதுதான் நீங்க செய்கிற ஆண்டவருக்கு இதான் உண்மையான ஜெபம். மனம் விட்டு ஜெபிக்கிற ஜெபம் தான் உண்மையான ஜெபம். கடமைக்கு ஜெபிக்கிற ஜெபம் அது உண்மை அல்ல. அதனால மனம் விட்டு ஜெபம் பண்ணுங்க. உற்சாகமா மனம் விட்டா என்ன சொல்லுங்க? உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்கன்னா உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. உற்சாகமா ஜெபம் பண்ணினால் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் ஜெபிக்க கூப்பிடும் பொழுதுதான் உற்சாகமா போவார். உற்சாகமா யாருக்காக ஜெபம்? உற்சாகமா ஜெபம் பண்ணுவார். ஏதோ அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாரு. அவருடைய பாரம் உற்சாகமா அப்படி ஜெபம் பண்ணுவார். அதனால நம்முடைய ஜெபம் அப்படியே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால கடமைக்காக ஜெபம் பண்ணதை விட்டுருங்க. வேண்டாம், அந்த ஜெபம் நமக்கு வேண்டாம். கடமைக்காக எதுவும் செய்யாதீங்க. அல்லேலூயா. ஜெபம் கடமைக்காக நாம் செய்யக்கூடாது. உற்சாகமாய் ஜெபம் பண்ணுங்க. உற்சாகமா ஜெபம் பண்ண என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றதுக்கு அர்த்தம் என்னது? உற்சாகமாய் ஜெபம் பண்றது அர்த்தம். அதனால இவள் என்ன செய்தால்? அவருடைய பிரச்சனை தீர்வதற்கு அவள் உள்ளே போய் கதவை பூட்டினாள். அல்லேலூயா. என்ன செய்யுங்க? இந்த நாள்ல இருந்து உங்களுடைய முழு இருதயத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. உற்சாகமாய் ஜெபம் பண்ணுங்க. கடமைக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. அதனால அவள் அப்படியாய் 4வது காரியம் செய்தார். 5வது வாசிமா. உற்சாகமாய் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த அன்னாள் அப்படி ஜெபம் பண்ணதுனால அவளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? இனி நீ துக்க முகத்தோட என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அன்னாளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? அல்லேலூயா. அன்னாளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? இனி நீ துக்கமுகமாய் இருப்பதில்லை. அவ இல்ல. அதுக்கப்புறம் அவன் முகம் துக்கமாவே இல்லை. அவன் பிரச்சனைக்கு முடிவு வந்துட்டு. காரணம் அவன் மனவிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணான். உற்சாகமாய். பார்க்கிறவங்க எப்படி சொல்லி போறாங்க? என்ன பண்ணிட்டு போறாங்க? பார்க்கிறவங்களுக்கு அவன் ஜெபம் பண்ணல. ஐயோ ஊழியக்காரர் பக்கத்துல இருக்கிறாரு அப்படின்னு அவன் பார்க்கல. அவன் பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை மனவிட்டு அழுதா. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஊழியக்காரர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதுக்கு தகுந்தாப்புல ஜெபம் பண்ணணும். அப்படிலாம் ஜெபம் பண்ண கூடாது. அல்லேலூயா. மத்தவங்க பார்க்கறாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, மத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்கள என்ன செய்யணும்? அவங்க பிரியப்படி என்ன ஜெபம் பண்றது. அப்படிலாம் ஜெபம் பண்ணவே கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அல்லேலூயா. ஏலி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவள் மனவிட்டு ஆண்டவரிடத்தில் அழுதாள். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், இனி உன் முகம் துக்கமுகமாய் இருப்பதில்லை. அவள் சந்தோஷமாய் காணப்பட்டாள். பல வருஷமாய் குழந்தை இல்லாத அவளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் உற்சாகமாய் ஜெபம் பண்ணும் பொழுது, கடமைக்காக அல்ல, உற்சாகமாய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது, உங்களுடைய முழு இருதயத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். அல்லேலூயா. அடுத்து வாசிமா. உள்ளே போய் கதவை பூட்டி
அல்லேலூயா. அதனால கவனிக்கணும். அவள் உள்ளே போனவள் சும்மா போகல, கூட யாரை கூட்டு போறா? பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டு போறா. அல்லேலூயா. பிள்ளைகளையும் நல்லா கவனிக்க. இதுக்கு என்னன்னா ஐக்கியம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒற்றுமை. ஒற்றுமை இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பிரச்சனைக்கு நமக்கு முடிவுன்னா என்ன வேணும்? ஒற்றுமை இருக்கணும். குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் ஒற்றுமையா இருந்து பாருங்க, அந்த குடும்பத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. குடும்பத்துல ஒற்றுமை இல்லை என்றால் குடும்பத்துல பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை தான் வரும். குடும்ப ஒற்றுமையா இருந்துட்டுனா குடும்பத்துல பிரச்சனையே வந்தாலும் அது எங்க போகுதுன்னே தெரியாது. ஒற்றுமைக்கு அவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? அதாவது ஐக்கியம். அதுக்கு பேரு ஐக்கியம். ஐக்கியமா நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஐக்கியம் இல்லைன்னா கிடைக்காது. ஒற்றுமையா இருங்க. குடும்பத்துல நீங்க 5 பேர் இருக்கீங்களா, இல்ல 6 பேர் இருக்கீங்களா, இல்ல 2 பேர் இருக்கீங்களா, ஒற்றுமையா இருங்க. தனித்தனி கருத்து, அதாவது கருத்துக்கள் வேறுபாடா இருக்கலாம். அதாவது உங்க கருத்து ஒரு மாதிரி இருக்கலாம், என் கருத்து ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா ஒற்றுமை இருக்கணும். கருத்துக்கள் வெவ்வேறாக இருந்தாலும் நமக்குள்ள ஒற்றுமையை என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. ஒற்றுமையை நாம் விட்டு கொடுத்து விட்டால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிசாசு நல்லா கவனிக்கணும். குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம எந்த குடும்பம் இருக்குதோ அங்க உடனே போயிடுவான். லேசா சண்டை வந்தாலும் உள்ள வந்துருவான். எப்படா இவங்களுக்குள்ள ஒற்றுமை கலையும் சொல்லி பார்த்துட்டே இருப்பான். ஒற்றுமை கலைஞ்ச உடனே உள்ள போய் வந்துருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அப்படியே 2ஆ பிரிச்சு அப்படியே கொண்டு போயிடுவான். முடிஞ்சு போச்சு. கணவன் மனைவி இருக்கும் நல்லா, அதாவது அவங்களாம் நல்லா சார்பா இருக்கிறது 2 பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனை, வாழ்க்கை என்பது பிரச்சனை தான். ஒருவருக்கு ஒரு கருத்து இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேச்சு வார்த்தைலாம் வரத்தான் செய்யும். எப்போதுமே சந்தோஷமா போகாது. கணவன் மனைவி எப்போதும் சில நேரங்களில் சில வாக்குவாதங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ஒற்றையை மட்டும் விட்ட கூடாது. நான் தனியா போயிருவேன், நீ தனியா போ அப்படிங்கும் போது அங்க போச்சு உள்ள வந்துருவான். உன்னை தனியா கொண்டு போய் வச்ச பிறகு தான் உன்னை விடுவான். அதுக்கெல்லாம் உன்னை விட மாட்டான். ஒற்றையை வார்த்தை கலங்க கூடாது. என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் அவர் என் கணவர், அவர் என் மனைவி, நான் அவரை விட்டு போக மாட்டேன், அவரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டா அவன் ஓடிடுவான். ஏதோ தோட்டத்துல புருஷன் மனைவி கணவன் 2 பேர் இருக்காங்க. எங்க இருக்காங்க? ஏதேன் தோட்டத்துல. இந்த ஏதேன் தோட்டத்துல 2 பேர் இருக்கிற இடத்துல தனியா இருந்த அந்த ஏவாள் தான் போனான். 2 பேர் ஒற்றுமையா இருக்கும் போது பிசாசு போகல. ஐக்கியமா இருக்க தண்ணியும் பிசாசு உள்ள வர மாட்டான். ஐக்கியமா இருக்கிற வரைக்கும் பிசாசு உள்ள வராது. எப்பொழுது ஐக்கியம் உடையுதோ, ஒற்றுமை உடையுதோ, அப்பொழுது பிசாசு உள்ள வந்துருவான். அங்கே ஏதேன் தோட்டத்துல 2 பேர் கணவன் மனைவி தான் இருக்காங்க, வேற யாருமே கிடையாது. 3வது யார் வரணும்? ஆண்டவர் தான் வரணும். யார் வரணும்? ஆண்டவர் தான் வரணும். ஆண்டவர் வரல. அப்ப இவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். இவளோ தனியா இருந்தால், தனியா இருந்தால் அப்பொழுதுதான் பிசாசு பாவ மூலமா உள்ள வந்தான். கடைசி என்னாச்சு? பாவம் வந்துச்சு. தனிமையா இருப்பது நல்லது கிடையாது. தனிமையா இருப்பது கணித்து, அதாவது கனி ஜபம்ங்கிறது வேற, தனியா இருந்து ஜபம் தான் வேற. ஆனா கணவன் மனைவியாய் வாழ்கிறவர்கள் தனித்து இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. அது ரொம்ப மோசமான ஒன்று. தனிமையை விரும்பக்கூடாது. நிறைய பேர் நீங்க தனிமையை விரும்புறாங்க, ஒற்றுமையா இருப்பதை விரும்பது கிடையாது. தனிமையா இருப்பதுதான் நல்லது நினைக்கிறாங்க. தனிமையா இருப்பது நல்லது கிடையாது. ஒற்றுமையா இருப்பதுதான் நல்லது. அதனால ஐக்கியமா இருங்க. குடும்பத்துல 5 பேர் இருக்கீங்களா, உங்களுக்குள்ள ஒவ்வொரு கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது இருக்கட்டும். ஆனா ஒற்றுமையா விட்டு கொடுக்காதீங்க. உங்க ஐக்கியத்தை விட்டு கொடுக்காதீங்க, உங்க ஒற்றுமையை விட்டு கொடுக்காதீங்க. விட்டு கொடுத்தீங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அதாவது நல்லா கவனிங்க. 5 பேரும் 5 விதமா இருப்பாங்க. 5 பேரும் 5 விதமான பிரச்சனையை செய்யதான் செய்வாங்க. அது என்ன செய்ய? அனுசரிச்சு போங்க. குடும்பம் அனுசரிச்சு போகணும். அதான் குடும்பம். நல்ல குடும்பத்தை
குடும்பத்துக்கு அழகு. அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறதுதான் நல்ல குடும்பத்துக்கு அழகு. விட்டு கொடுக்காமல் போனால் அது குடும்பத்துக்கு அழகே கிடையாது. கணவன் மனைவி இந்த 2 பேர் ரொம்ப முக்கியமானது. விட்டு கொடுத்து போகிறது. கல்யாணம் பண்றது பெருசல்ல. அது என்னது ஒரு மணி நேரம் 10 நடக்கும். 1 மணி நேரம் பாட்டு பாடுவது, அது பிரசங்கம் பண்றது எல்லாம் நடக்கும். 1 மணி நேரம் அப்படி எப்படி பண்ணி கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. அப்புறம் வாழ்றது நீங்க 2 பேர் தான். அதனால மிக மிக அவசியம் ஒற்றுமை. அதனால எந்த சூழ்நிலையிலும் ஒற்றுமை விட்டு கொடுத்து போங்க. என்ன செய்ய மண்ணு கட்டாதீங்க. விட்டு கொடுத்து நீங்க போகும் பொழுது உங்க குடும்பத்துல உங்க ஒற்றுமை, உங்களுடைய ஐக்கியம் உடையாது. விட்டு கொடுக்காவிட்டால் ஐக்கியம் உடைந்து விடும். அதை விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்துல அதாவது மருமக ஒரு மாதிரி இருந்தாலும், மாமியார் ஒரு மாதிரி இருந்தாலும், மருமகன் ஒரு மாதிரி இருந்தாலும் என்ன செய்ய விட்டு கொடுத்து போங்க. நாத்தனார் ஒரு மாதிரி இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போக 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 உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நீங்க விட்டு கொடுக்காம போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை அதிகரிக்கும். நல்லா கவனிங்க கொஞ்ச நேரம். விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு வரும். விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். அதான் ஐக்கியம். இவன் ஐக்கியமா பிள்ளைகளை கூப்பிட நினைச்சா வாமா உள்ள வாமா, உள்ள வாமான்னு கூப்பிட்டா பிள்ளை உள்ள வருது. இவளுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு சின்ன இருக்கு, ஒரு ஐக்கியம் இருக்கு. அந்த பிள்ளை சொல்ல வாமா, பிரச்சனைக்கு இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு. அந்த பிள்ளை சொல்லியிருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கு, என்ன வந்து அந்த வட்டி கடன் கொடுத்தவன் என்ன வந்து கேட்கறான். இப்ப போய் என்ன கவர்மெண்ட்ல உள்ள கூப்பிடுறீங்க, நான் எதுக்கு வரணும்? கேட்டுக்கலாம்ல. நம்ம என்ன கேட்டுருவோம்? நம்ம வாய் துடுக்கான வாய். அந்த பிள்ளை அப்படிலாம் கேட்கல. தகப்பனார் இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்கன்னா அப்பா கடன் வச்சுட்டு போயிட்டானா போதும், அவர் என்ன செஞ்சாரு, கடனை வச்சுட்டு தானே போனாரு, நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்போம். அந்த பிள்ளைங்க எதுவுமே கேட்கல. பிள்ளை வா என்று கூப்பிட்டோன்னு அந்த பிள்ளை என்ன செய்ய உள்ள வந்துச்சு. அதான் ஒற்றுமை, அதான் ஒரு ஐக்கியம். பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ணணும்னா, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும்னா நீங்க உங்க ஒற்றுமையை விட்டு கொடுக்காதீங்க. உங்க ஐக்கியத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஒருவருக்கொருவர் உங்க குடும்பத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுத்து தெரிஞ்சுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போய் பாருங்க, ஒற்றுமையா எழுதி பாருங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால ஒற்றுமையா இருங்க, ஐக்கியத்தை. அதே போல சபையில என்ன செய்யுங்க, ஐக்கியமா இருங்க. இந்த சபைக்கு சபையில 20 பேர் 30 பேர் வரோம். 30 பேர் எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். நான் அவா இருக்கா இவா இருக்கா, நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன், இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒற்றுமை இல்லாம சபையில இருக்கக்கூடாது. ஏன்னா சபையில நீங்க ஒற்றுமையா இல்லைன்னா, சபையில ஒற்றுமையா இல்லைன்னா அற்புதம் நடக்காது. சபையில ஒற்றுமை இல்லைன்னா அற்புதம் நடக்காது. சபையில ஒற்றுமையா இருந்தா தான் அற்புதம் நடக்கும். நீ அப்படி நான் அப்படி, அதாவது கொரிந்து சபை, அதாவது பைபிள்ல சொல்லி கொரிந்து சபைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கொரிந்து சபையில என்ன இருக்குன்னா ஐக்கியமே கிடையாது, என்ன கிடையாது, ஒற்றுமையே கிடையாது. ஒரே பிரிவு தான். நான் யார் சேர்ந்த, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரன் பிடிச்சுக்கிட்டு அந்த சபையில எப்படி இருக்குது, ஊழியக்காரங்களை பிடிச்சுக்கிட்டு நான் அந்த ஊழியக்காரன் சேர்ந்த இந்த ஊழியக்காரங்க சேர்ந்தவன் சொல்லி ஒற்றுமை இல்லாம இருந்தாங்க. அங்க அற்புதம் நடக்கவே இல்லை. அது ஆண்டவருக்கு பிடிக்கல. அந்த சபை ஆண்டவருக்கு பிடிக்கல. சபை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அந்த சபையில உள்ளவங்க ஒற்றுமையா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். ஐக்கியமா இல்லைன்னா அந்த சபையை கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு பிடிக்கல எப்படி அற்புதம் செய்வாரு? செய்ய மாட்டார். அதனால ஐக்கியமா சபையில எப்படி இருக்கு? ஐக்கியமா இருங்க. சபையில எல்லாரும் வருவாங்க, நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க, படிச்சவங்களும் வருவாங்க, படிக்காதவங்களும் வருவாங்க. ஆனா
எல்லாரும் வருத இடத்துல எடுத்துங்க, ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் போங்க. வேதம் தெளிவாக சொல்லி ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையை செய்யுங்க, அதாவது ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து தாழ்மையாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுது. ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணுமா? தாழ்ந்து போகணுமா? நீ பெருசா நான் பெருசா, நீ பெரியவன் நான் பெரியவன், நீ படிச்சவன் நான் படிக்காத, அப்படிலாம் போக கூடாது. சபையில அப்படிலாம் இருக்க கூடாது. படிச்சவங்க இருந்தாலும் படிக்காதவங்க ஒற்றுமையா இருக்கணும். அதான் நல்ல ஒரு சபை. அது இல்லைன்னா அது சபையே கிடையாது. அதனால ஒற்றுமையா இருங்க. அதே போல குடும்பத்திலே நீங்க ஒற்றுமையா இருங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் மருமகள் மாமியார் எல்லாரும் இருக்கிற நீங்க என்ன செய்ய? ஒற்றுமையா இருங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும், இல்லைன்னா தீர்வு வராது. அல்லேலூயா. அதனால ஒற்றுமையா இருங்க. இந்த கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அதாவது பாத்திரத்தை வாங்கி அந்த பிள்ளைகளும் அவளும் சேர்ந்து அந்த பாத்திரத்தை அந்த பாத்திரத்தை நிரப்பினாங்க. என்ன செஞ்சாங்க? நிரப்பினாங்க. அப்படின்னா என்னன்னா நல்லா உழைக்கணும். என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு நல்ல 2 கால் கொடுத்திருக்கிறாரு, 2 கை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பலம் கொடுத்திருக்கிறாரு. இருக்கா இல்லையா? 2 கால் இருக்கா? 2 கை இருக்கா? ஒருத்தருக்கு இல்ல போல. 2 கால் நல்லா கொடுத்திருக்காரு, 2 கை நல்லா கொடுத்திருக்காரு. பலன் இருக்கா இல்லையா? பலன் இல்லையா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நல்லா உழைக்கணும். உழைக்காம இருக்க கூடாது. நம்முடைய பிரச்சனைக்கு முடிவுன்னா உழைப்பு அவசியம். இங்கிலீஷ்ல சொன்னா ஹார்ட் ஒர்க். இங்கிலீஷ்ல சொன்னா என்னது? ஹார்ட் ஒர்க். நல்லா வேலை பார்க்கணும். வேலை பார்க்காம சோம்பேறியா இருந்தா பிரச்சனைக்கு முடிவே வராது. இன்னைக்கு அநியாயத்துக்கு ஆம்பளைங்க சோம்பேறியா இருக்காங்க. அதாவது ஆம்பளைங்க தான் நினைச்சணும் வேர்வை சிந்தி உழைக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனா இன்னைக்கு ஆம்பளைங்க உழைக்கிறத பார்க்கவே முடியல. பொம்பளைங்க தான் உழைக்கிறாங்க. நிறைய இடத்துல பொம்பளைங்க தான் உழைக்கிறாங்க. ஆம்பளைங்க உழைக்க போறதே கிடையாது. ஆனா நல்லா தண்ணி அடிக்கிறாங்க. எப்படிதான் தெரியல. இதெல்லாம் விளங்குமா? விளங்கவே விளங்காது. அந்த குடும்பம் சீர்கெட்டு தான் போகும். இதான் உண்மை. ஆம்பளைங்க நல்லா உழைக்கணும். சோம்பேறியா இருக்க கூடாது. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் என்ன செய்யணும்? சோம்பேறியா இருக்க கூடாது. சோம்பேறியானவன் பரித்திரம் ஆகிறான். உங்க பிரச்சனைக்கு முடிவுன்னா உங்களுடைய சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுங்க. நல்லா உழைங்க, நல்லா வேலை பாருங்க. வேலை பார்க்காம இருக்காதீங்க. சும்மா இருக்காதீங்க. சும்மாவே இருக்க கூடாது. சும்மா இருக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. நீங்க சும்மா இருக்க உங்க வயிறு நிரம்பலாம். வேணா வயிறு வேணா நிரம்பும். யாரோ கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஐயோ சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆனா ஆசீர்வாதம் ஒரு நாள் வராது. கருத்துரம் உங்களை விட்டு போகவே போகாது. நல்லா உழைக்கணும். உழைப்பு வேணும். கஷ்டமா இருக்கா? உழைக்கணும்னு சொன்னா கஷ்டமா இருக்கா? இன்றைக்கு நிறைய பேருக்கு உழைக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. நல்லா உழைக்க சொன்னா போதும், உங்களுக்கு வேற வேலையே இல்லை. நீங்க அப்படிதான் சொல்றாங்க. அதுவும் உண்மையா உழைக்கிறதா கிடையாது, ஏமாத்தி உழைக்கிறதா கிடையாது. பொய் சொல்லி ஏமாத்தி இப்படி உழைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அதனால உண்மையா நல்லா வேலை பார்க்கணும். வேலை பார்க்கறதா சோம்பேறியா இருக்க கூடாது. நிறைய பேர் காரணம் சொல்றாங்க, நான் வேலை பார்க்கறது தந்தால எனக்கு சம்பளம் அவங்க தரல, அதனால நான் சரியா வேலை பார்க்கல. இதெல்லாம் சாக்கு போக்கு. நீ வேலை பார்க்கறதுக்கு தக்க உனக்கு சம்பளம் கர்த்தர் தருவார். இதான் உண்மை. நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவு உழைக்கிறதுக்கு மனுஷன் உங்களுக்கு கொடுக்காத இல்லையோ, நீங்க கர்த்தருக்கு முன்பாக உழைக்கிறீங்க. அது ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு 12 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. ஆனா ஒரு சம்பளம் கொடுக்க எத்தனை மணி நேரத்துக்கு? 8 மணி நேரத்துக்கு. ஆனா அந்த 2 மணி நேரத்துக்கு சம்பளத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன்னா நீங்க உண்மையா வேலை பார்க்கறது. நீங்க சாக்கு போக்கு சொல்லாம உண்மையா வேலை பார்க்கறது. அவன் 8 மணி நேரம் தான் வேலை கொடுத்தான், 12 மணி நேரம் வேலை வாங்குறான். நான் எதுக்கு வேலை நல்லா வேலை பார்க்கணும், நான் ஒப்பேத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒப்பேத்துறீங்கன்னா அதுல
உங்களுடைய உழைப்புக்கு தக்க ஆண்டவர் பலன் கொடுப்பார். அதனால நல்லா உழைங்க. குறைஞ்ச சம்பளமோ எந்த சம்பளமோ பரவாயில்ல, நல்லா நீங்க நல்லா உழைங்க, நல்லா வேலை பாருங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு ஆண்டவர் போய் தருவார். இல்லையா? அதனால வேலை பார்க்காம சோம்பேறியா இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நிறைய பேருக்கு உழைக்கிறதே கிடையாது. அதுவும் வாலிப பசங்க இன்னைக்கு வேலை பார்க்கணும்னா சோம்பேறித்தனம் பண்றது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனமே படக்கூடாது. நல்லா அடிச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வேலை பார்க்கணும். ஏனென்றால் நாம் வேலை பார்க்கத்தக்க நமக்கு நல்ல பலனை தருவதற்கு கர்த்தர் இருக்கிறார். அதே போல நீங்க நிறைய பேர் நல்லா வேலை பார்க்கறாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. வேலை நல்லா பண்ண ஒரு கூட இருக்கு, நல்லா உழைப்பாங்க. 24 பேர் வேலை பார்ப்பாங்க. பிசினஸ் அந்த பிசினஸ் இந்த வியாபாரம் அந்த வாரத்தில் நல்ல வியாபாரம் பண்ணுவோம். ஆனா குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. மனைவி என்ன பண்றா? மனைவிக்கு நேரத்தை கொடுக்க கிடையாது, பிள்ளைங்களுக்கு நேரம் கொடுக்க கிடையாது. கடைசி நல்லா பிசினஸ் பண்ணிட்டு முடிஞ்ச பிறகு மனைவி இருக்க மாட்டா, பிள்ளைங்களும் இருக்கு. அப்படி இருக்க கூடாது. வேலை பார்க்கணும். ஆனா அது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த விஷயம் வேலை பார்க்கணும். மனைவிக்கு கொடுக்கிற நேரத்தை, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நேரத்தை, கடவுளுக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுத்து வேலை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் உழைக்கிறேன்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன பண்ணுங்க, உழைக்கிறேன்னு சொல்லி கடவுளுக்கு நேரத்தை கொடுக்கறதே கிடையாது, ஆலயத்துக்கு வரதே கிடையாது. இது வேஸ்ட். அந்த உழைப்பு வேஸ்ட். அதாவது ஆலயத்துக்கு வரவே இல்லையா, ஜெபிக்கிறது வீட்லயாவது உட்கார்ந்து அதை கூட செய்யறது கிடையாது. ஆலயத்துக்கு வரதான் நான் பேசல. ஆனா ஆண்டவர் தேடணும், ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். எவ்வளவுதான் நம்ம வேலை பார்த்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுத்து உழைத்தால் அந்த உழைப்புல பலன் உண்டு. ஆண்டவருக்கு நேரமே கொடுக்க கிடையாது, ஜெபமே பண்ண கிடையாது. வேலை 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 இருந்தா அந்த வேலையிலேயே உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அதே போல மனைவிக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்கணும், பிள்ளைக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்கணும். இந்த 3 காரியத்தை சரியா செய்யணும். அப்படி சரியா செய்யலாம் ஆண்டவரை விட்டுருவீங்க, பிள்ளைகள் மனைவி விட்டுருவீங்க. நிறைய குடும்பங்கள் அப்படி சீரழிஞ்சு தவறான காரியம் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லா உழைக்கிறாங்க, மனைவிக்கோ பிள்ளைங்களுக்கோ நேரத்தை கொடுக்காம உழைப்பு போய் கடைசியில மனைவி பிள்ளைங்க விட்டுட்டாங்க. மனைவி நல்லா ஒரு பெண்ணானவள் அன்புதான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அன்பு. நம்முடைய கணவர் நமக்கு ஒரு நேரத்தை செலவழிக்க மாட்டாரா? நீ கோடியா பணம் கொடுத்தாலும் சரி, அவளுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குனா அதான் அவளுக்கு பிடிக்குமே தவிர கோடி வளர்ந்து கொடுத்தா பிடிக்காது. அதை இன்னைக்கு செய்யல நீங்க நிறைய பேர். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நல்லா உழைக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நேரம், மனைவி இதெல்லாம் சரியா கொடுத்து நல்லா உழைக்கணும் செய்யணும். சோம்பேறியா இருக்கக்கூடாது. இப்படி நல்லா உழைச்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு வரும். நீங்க நல்லா உழைக்கலன்னா பிரச்சனைக்கு முடிவே வராது. இவன் என்ன செய்ய, பிள்ளைய கூட்டு போய் நிரப்புறான், பாத்திரம் என்ன அவ வீட்லயும் பாத்திரம் இருக்கு, அவ வீட்டுல ஒரு பாத்திரம் இருந்துச்சு, பக்கத்து வீட்டுல போய் கேட்டு வாங்கி நிறைய பாத்திரம் வாங்கிட்டு எல்லா பாத்திரத்தையும் எண்ணெயால ஊத்துறான். ஊத்தி 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 நிரப்புறான். அது நிரப்பி முடிஞ்ச உடனே நினைச்சா அவன் கடனை கொடுத்தான். கடன் கொடுத்தது மாத்திரம் இல்ல, அவன் கடனையும் கொடுத்து வாழ்நாள் அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா அதை வைத்து வாழ்ந்தான். மீதி எடுத்தா பிரச்சனை வருமா? இன்னைக்கு கடன் பிரச்சனை ஏன் வருது? கடன் ஏன் வாங்குறீங்க? மீதி எடுக்காதனாலதான் கடன் வாங்குறீங்க. நல்லா வேலை பாருங்க, நல்லா உழைங்க. உழைச்சிங்கன்னா கடன் பிரச்சனை வராது. குடும்பத்துல 5 பேர் இருக்குங்களா, 5 பேர் நல்லா உழைங்க, நல்லா கஷ்டப்பட்டு உழைங்க, நல்லா வேலை பாருங்க, கையில நல்ல வருமானம் வரும். ஏன் கடன் வாங்கணும்? வீட்டுல அப்பா வேலைக்கு போவாரு, பிள்ளை வேலைக்கு போக மாட்டான். இல்ல பிள்ளை வேலைக்கு போனா அப்பா வேலைக்கு போக மாட்டாரு. பெண்கள் வேலையே பார்க்க கூடாது, பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு பெண்கள் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆம்பளைங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிறாங்க நாம்
ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நல்லா வேலை பார்க்க வேண்டும். சோம்பேறியா யாரு இருக்க கூடாது. அப்படி நல்லா உழைச்சீங்கன்னா நல்லா வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாகவே தீர்வு கிடைக்கும். இதான் உண்மை. இதை செய்து பாருங்க, கண்டிப்பா உங்க பிரச்சனை மாறும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பிரச்சனைகள் மாறணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது? நல்லா வேலை பார்க்கணும். அல்லேலூயா. அதனால நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் பார்த்தோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும்னா கண்டிப்பா நாம் என்ன செய்யணும்? நல்லா வேலை பார்க்கணும். சோம்பேறியா இருக்கக்கூடாது. என்னால அது முடியல இது முடியல. நமக்கு தான் நல்ல வேலை, நல்லா ரெண்டு கால் இருக்கு. கால் இல்லாதவங்க கூட நல்லா கவனிங்க. கால் இல்ல சக்கரத்துல போவாங்க, சக்கர வண்டியில போவாங்க. கவர்மெண்ட்ல இருந்து பொட்டி கடை வைக்கிற மாதிரி பொட்டி தான் வச்சு கொடுக்காங்க. அவங்க பொட்டி கடையில உட்காந்து சம்பாத்தியம் பண்றாங்க. பாத்துருக்கீங்களா? வண்டியும் கொடுத்து கவர்மெண்ட்ல இருந்து வண்டியும் கொடுத்து பொட்டி கடை மாதிரி ஒரு கடையும் வச்சு கொடுத்து அவங்க உழைக்கிறாங்க. கால் இல்லாதவங்க உழைக்கிறாங்க, கண்ணு தெரியாதவங்க உழைக்கிறாங்க. நமக்கு நல்லா கண்ணு தெரியுது, நல்லா ரெண்டு கால் நல்லா இருக்கு, ஆனா உழைக்கிறது கிடையாது. எனக்கு அவங்க தர மாட்டாங்களா இவங்க தர மாட்டாங்களா? இது என்ன? இதுக்கு பேர் வந்து பிச்சை. தப்பா நினைக்காதீங்க. அதனால நல்லா வேலை பாருங்க. உங்க பிரச்சனைக்கு முடிவு வேலை. நல்லா வேலை பாருங்க. உழைக்க சோம்பேறித்தனம் படாதீங்க. குடும்பத்துல 5 பேர் 2 பேரு வேலை பார்க்க பரவாயில்ல, நீங்க நல்லா உழைங்க. அதுக்கு தக்க பலன் கர்த்தர் தருவார். ஆண்டவர் வந்து யார் நல்லா உழைக்கிறாங்களோ அவங்களை ஒருபோதும் சும்மா விட மாட்டார். உங்களுடைய எஜமான், நீங்க வேலை பார்க்கற முதலாளி கூட உங்களுக்கு என்ன சம்பளம் கம்மியா தரலாம், ஆனா ஆண்டவர் விட மாட்டார். நீங்க உழைக்கிற உழைப்புக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ அது யாரையாவது கொண்டாந்து கொடுத்துருவாரு. அந்த முதலாளி தரட்டாலும் சரி, இன்னொருத்தரை கொண்டாந்து தர வைப்பார். இதுதான் ஆண்டவர். வேலையில உண்மையா இருக்கு. நல்லா வேலை பாருங்க, நல்லா உழைங்க, நல்லா வேலை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். அதனால சோம்பேறித்தனம் நமக்கு வேண்டாம். அதனால இந்த நாள்ல இருந்து சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுங்க. அதனால எடுத்து போட்டு நல்லா வேலை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருடைய பிரச்சனைகள் மாறினா என்ன சொன்னோம்? நம்முடைய முழு இதயத்தை ஒப்பு கொடுத்து உற்சாகமாய் தேவனிடத்துல வந்து ஜெபம் பண்ணணும். கடமைக்கு ஜெபம் எடுத்து விட்டுருங்க. கடமைக்காக சபைக்கு வர்றதுலாம் விட்டுருங்க. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் ஆலயத்துக்கு போறேன், அவங்க என்ன ஜெபம் பண்ண சொன்னாங்க, அதனாலதான் நான் ஜெபம் பண்றேன், இப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்களா உற்சாகப்பட்டு ஜெபம் பண்ணணும். அது காலை ஜெபமா இருந்தாலும் சரி, மத்தியான ஜெபமா இருந்தாலும் நைட் ஜெபம், நீங்களா உற்சாகப்பட்டு ஜெபம் பண்ணணும். உங்களுடைய மனசு உற்சாகம் வரணும். உங்க மனசு உற்சாகமா உட்கார வைக்கணும். அதுதான் ஜெபம். அப்படி ஜெபம் பண்ணுங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வு. இங்க நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க உற்சாகம் இல்லாம. அதாவது யாரோ சொன்னாங்க, அவர் காலையில ஜெபம் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி கடமைக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதுல பிரயோஜனமே கிடையாது. அவர் சாப்பிடாம என்ன பாஸ்டிங் உட்கார்ந்து ஜெபம் பண்ண சொன்னாரு, என் பிரச்சனைக்கு முடிவுன்னு அவர் சொன்னாரு, அதனால நான் பாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லி உட்காருவாங்க. அதுவும் பிரயோஜனம் கிடையாது. நீ பாஸ்டிங் இருந்தாலும் சரி, நீ எப்படி ஜெபம் பண்ணாலும் உனக்கா வரணும், உனக்கு தானா வரணும். ஜெபம் பண்ணது தானா வந்து அப்படி உற்சாகப்பட்டு ஜெபம் பண்ணுனா அந்த ஜெபத்துக்கு உடனே அதனால அப்படி ஜெபம் பண்ணினால் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு. இரண்டாவது, குடும்பத்துல ஐக்கியமா இருங்க, ஒற்றுமையா இருங்க, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போங்க, தாழ்ந்து போங்க. தாழ்ந்து போறது தப்பு இல்லை. நான் ஏன் தாழ்ந்து போன அப்படி என்னவே வேணாம். 2 பேர் ஆலயத்துக்கு வந்தாங்க. எத்தனை பேரு? 2 பேர் வந்தாங்க. அவங்க பேர் சொல்லல, ஆனா ஒரு இது சொல்லிருக்கு, ஆயக்காரன் மாயக்காரன், பரிசேயன் ஆயக்காரன் சொல்லுது. பரிசேயன் இந்த பரிசேயன் எப்படி தெரியுமா இருக்குமா? நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட். அதாவது வீட்டுக்குள்ள வந்தா கால்களாம உள்ள வர வேண்டாம். அப்படி தண்ணி குடிச்சா அந்த பாத்திரம் அப்படி தெரியும், பாத்திரத்துல மூஞ்சி தெரியணும். அவ்வளவு சுத்தப்பட்டவங்க அது பரிசேயன். யாரு? பரிசேயன். அவ்வளவு சுத்தம்.
சுத்தத்துல அவனை வந்து யாரும் முடியாது. அவ்வளவு சுத்தம் உள்ளவன். இன்னொருத்தவன் ஆயக்காரன், அவன் பாவி. பாவி, பாவியான மனுஷன். 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. இதான் ஆலயம் 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. எத்தனை பேரு? அப்ப ஆண்டவர் சுத்தம் உள்ள ஜெபம் கேட்பாரா, சுத்தம் இல்லாமல் ஒருத்தன் பாவம் செஞ்சு அவன் ஜெபத்தை கேட்பாரா? நல்லா கவனிங்க. அது சுத்தத்தோடு ஒருத்தன் வந்திருக்கான். யாரு? நல்லா சுத்தமா ஒருத்தன் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்றான். ஒருத்தர் சுத்தமே இல்லாம ஜெபம் பண்றான். யார் ஜெபத்தை கேட்பாரு? நம்ம, அதாவது இது பைபிள் சொல்லக்கூடாது, நம்ம அறிவுல கொண்டு சொல்லுவோம். நாம யார் ஜெபத்தை கேட்போம்? நல்லா சுத்தமா வரவனை பார்த்து, அப்பா இவன் தான் நல்லவன், இவன் தான் சுத்தமத்தவன், அவன் ஜெபத்தை நம்ம கேட்போம். அப்படிதானே? நம்ம அப்படிதான். சுத்தமல்லோட நல்லவனை தான் அவங்க விரும்புவோம். கெட்டவனை விரும்புவீங்களா? நல்ல அவன் சுத்தபத்தமா வந்து ஜெபம் பண்றான். இங்க சுத்தம் இல்லாம பாவம் செஞ்சு ஒருத்தர் ஜெபம் பண்றான். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த பாவியா இருந்த அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்டார். ஏன்னா அவன் வந்து சொல்றான், ஆண்டவரே நான் எல்லாத்தையும் சுத்தமா இருக்கேன், எல்லாத்தையும் பரிசுத்தமா இருக்கேன், நான் என்ன செய்யறேன்? பரிசுத்தமா, எல்லாத்திலும் பரிசுத்தமா. என்னை போல பரிசுத்தம் யாருக்கும் இல்ல. அதுவும் முக்கியமா கூட இருக்கிற இந்த ஆயக்காரனுக்கு இல்லவே இல்லை. நிறைய பேர் சர்ச்சைக்கு வந்து அவளை போல இல்லை, அவங்கள போல அவ பெரிய பாவி, நான் சுத்தமா. நிறைய பேர் வந்து அப்படிதான் சொல்றாங்க. நிறைய பேர் நீங்க அப்படித்தான் நீங்க சர்ச்சைக்கு போறாங்கன்னா, நான் நல்லவன், அவன் பக்கத்துல உள்ளவன் நல்லவனே கிடையாது, பக்கத்துல உள்ள அவன் மோசமானவன், இப்படித்தான் நம்ம சொல்றோம். இதெல்லாம் இந்த ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்க மாட்டார். அவன் அப்படித்தான் சொல்றான். பக்கத்துல இருக்கிற ஆயக்காரன், ஆண்டவரே பக்கத்துல இருக்கிற ஆயக்காரன் பாவி, அவன் பாவம் செஞ்சவன், அவன் மோசமானவன், அவனை போல நான் கிடையவே கிடையாது, நான் நல்லவன், நான் சுத்தபத்தவன், நான் நல்லவன், நல்லது மட்டும்தான் செய்யறேன்னு சொன்னான். ஆண்டவர் பார்த்தாரு, போடா அப்படின்ட்டு போடான்ட்டு முடிஞ்சு போச்சு. அவன் ஜெபத்தை கேட்கவே இல்லை. அதனால கண்டிப்பா தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் இப்படியா இருந்து ஜெபம் பண்ண வேண்டும். முதலாவது ஜெபம் பண்ணுங்க, உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. 2வது குடும்பத்தில் என்ன செய்யுங்க? ஒற்றுமையா இருங்க, விட்டு கொடுத்து போங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு போட்டு நினைக்காதீங்க, ஒற்றுமையா இருங்க. சர்ச்சையில என்ன செய்யுங்க? ஒற்றுமையா இருங்க. கடைசியாக நல்லா என்ன செய்யுங்க? வேலை பாருங்க. இந்த 3 காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு தருவார். எல்லாரும் ஒப்பு கொடுக்குமா? எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நல்லா வேலை பார்ப்பதுக்கு ஆண்டவரே, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ஆண்டவரே, நல்லா வேலை செய்வேன் ஆண்டவரே, அப்பா நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். அதே போல ஆண்டவரே நான் உற்சாகமா ஜெபம் பண்ணுவேன், கடமைக்கு அல்ல ஆண்டவரே. பைபிள் படிச்சாலும் கடமைக்கு படிக்க மாட்டேன், சர்ச்சைக்கு வந்தாலும் கடமைக்கு வர மாட்டேன், காணிக்கை கொடுத்தாலும் கடமைக்கு கொடுக்க மாட்டேன், உற்சாகமா கொடுப்பேன், உற்சாகமா ஜெபம் பண்ணுவேன், உற்சாகமா பைபிள் வாசிப்பேன். அப்ப கொடுங்க. அதே போல குடும்பத்துல விட்டு கொடுத்து போங்க. மாமியார் மருமகள் இருக்கீங்களா? விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவில பிரச்சனையா இருக்கா? விட்டு கொடுத்து போங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அதே போல நல்ல வேலை பார்க்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அடுத்த நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு தருவார். நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் இப்படியாய் வாழும்படி எனக்கு கிருபை தான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அப்படி வாழையும் செய்வார், உங்க பிரச்சனைக்கு முடிக்கி கொண்டு வருவார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் என்னோடு இருக்கும்போது நான் ஜெயிக்கிறேன். Thank you.
சத்தம் கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலங்களில் ஆராதனைக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நிச்சயமாகவே முடிவு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷாபலா கரபதிரபலா கரபா. ஓ தீகரபா தீபலா கரபதிரபலா கரபா. ஓ சங்கரபலா கரபா. ஓ தீகரபா தீபலா கரபதிரபலா கரபா. ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். அப்பா இயேசுவே வேலைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. நல்லா வேலை செய்யும்படி அப்பா இயேசுவே உமக்கு நேரத்தை கொடுத்தோம். நல்லா கவனிங்க. ஆண்டவரே நாங்கள் உமக்கு நேரத்தை செலவழித்தோம். அதே போல குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் கொடுத்து நல்லா வேலை பார்க்கும்படி எங்களுக்கு திரும்ப தாங்கப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நிறைய பேர் வேலை பார்க்க முடியல, சோம்பேறித்தனமா இருக்கு. நல்லா உழைக்கும்படி ஆண்டவரே அப்படிப்பட்ட உழைப்பை எனக்கு தாங்கப்பா. அப்பா உமக்கு நேரத்தை கொடுத்தோம். அவன் குடும்பத்துக்கு நேரத்தை செலவழித்தும் அப்படி நேரத்தை கொடுத்தும் நல்லா உழைக்கும்படி அப்படிப்பட்ட உழைப்பை எனக்கு தாங்க சொல்லி போடுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட உழைப்பு இன்னைக்கு இல்லை. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து உழைக்கிற உழைப்பு இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட உழைப்பை கேட்கிறார். நிச்சயமாகவே உடைய பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. உடைய பிரச்சனைகள் தீரும். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அண்ணாவுடைய வாழ்க்கையில அவன் குழந்தை பாக்கியம் இல்லாத அண்ணாவுடைய வாழ்க்கையில அண்ணாவுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அது உண்மை. அதே போல உங்களுடைய பிரச்சனையும் நிச்சயமாகவே மாற்றுவார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நல்லா வேலை பார்ப்பா. ஆண்டவரே அதே போல உற்சாகமாய் கடமைக்கல்ல உற்சாகமாய் தோமண்டவே. அதே போல குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவேன் ஆண்டவரே, தாழ்ந்து போவேன் ஆண்டவரே. இதுதான் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு. இதுதான் பிரச்சனைக்கு முடிவு. விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்துல பிரிவு வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வேண்டாம். மாமியார் மருமகளுக்குள்ள பிரிவு வேண்டாம். சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு பெரிய தடை. விட்டு கொடுத்து போங்க. ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்து போங்க. குடும்பத்துல பிரிவினை வரக்கூடாது. குடும்பம் எப்பொழுது வச்சுட்டே இருக்கும். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உடைய கிருபையினாலும் உடைய நாமத்தினாலும் இந்த நல்ல வேளையிலே கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுமா. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின்படி வாழ்ந்து உடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெறாத தனித்தனியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அப்பா இயேசுவே என்னென்ன பிரச்சனையோடு கடந்து வந்தார்களோ அவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் முடிவை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. தொடர்ந்து நடத்தும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் போகும்படி, விட்டு கொடுத்து போகும்படி, தாழ்ந்து போகும்படி குடும்பத்தில் நீ அப்படியே ஆசீர்வதியும். அதே போல நல்லா உழைக்க கிருபை செய்யும். அதே போல உழைப்புக்கு தக்க பலனை நீர் கொடுங்க கர்த்தாவே. அப்படியே கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அதே போல உற்சாகமாய் ஜெபிக்க, உற்சாகமாய் வேதத்தை வாசிக்க அப்படியாய் கிருபை செய்யும். நடந்து நடத்தும் பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் சதா காலம் நாடு இருப்பதாக. ஆமென்.